குருவே வாழ்க! வாழ்க வளமுடன்! வாழ்க வளமுடன்! வாழ்க வையகம்! கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கர் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, குருவின் குரல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 85ஆம் பாகத்தில் சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு பற்றிய 6வது அமர்வு. இன்றைக்கு மனித வாழ்க்கையின் 3வது கட்டமாகிய முதிர் வயது, கடையறை அல்லது வானப்பிரஸ்தம் சொல்வார்கள். ஏற்கனவே இளமை பருவம், இல்லறம், கல்வியறை, கலவையறை என்ற 2 அம்சங்களை நாம் சிந்தித்திருக்கின்றோம். 3வது கட்டம் முதிர் வயதில் தாய்க்கு பின் தாரம் என்ற பழமொழியின் பொருள் புரிந்துவிட்டால் பெண்மையின் கடமைகளையும், நல்ல பெண்மணிகள் அனைவருமே கர்ம யோகிகள் என்பதையும் கணவர்களும் மற்றவர்களும் புரிந்து கொள்ள முடியும். இதை உணர்ந்து நன்றி பாராட்டக்கூடிய கணவன்மார்கள் என்ன சொல்வார்கள்? கண்ணதாசன் அழகாக 4 வரிகளை சொன்னார். ஆலமரத்தின் விழுதினை போலே அனைத்து நிற்கும் உறவு தந்தாயே, வாழை கன்று அன்னையின் நிழலில் வாழ்வது போலே வாழ வைத்தாயே, உடல்கள் 2, உயிர்கள் 2, உள்ளம் ஒன்றே என் உயிரே என்று இறுதி மூச்சு வரைக்கும் இன்பமுற முடியும் இந்த கருத்தை புரிந்து கொண்டாள். தாய்க்கு பின் தாரம். இந்த பழமொழியின் பொருள் என்ன? பொதுவாக நாம் புரிந்து வைத்திருப்பது, அம்மா என்ற உறவுக்கு பிறகு வருவது மனைவி என்ற உறவு, தாய்க்கு பின் தாரம். அப்படி என்றால் தாய் சொல்வதை முதலில் மதிக்க வேண்டும், மனைவியின் கருத்து அதற்கு முரண்பட்டால் மறுத்து விடுவதா என்ற ஒரு சிந்தனை வருகின்ற போது, இப்போ எது சரியானது? தாய்க்கு பிறகுதான் தாரம் என்று வாழ்வதா, அல்லது தாய்க்கு பிறகு நம்மை பொறுப்படுத்திக் கொண்டவள் தாரமா? சில கேள்வி எழுப்பினால்தான் இந்த பழமொழிக்கான தெளிவு மட்டுமல்ல, வாழ்க்கைக்கான புரிதலே கிடைக்கும். இருக்கும் பிடிசோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோவில் அது. தினம் துடிக்கும் உயிர் கண்டு தோளில் இடம் தந்து அணைக்கின்ற தெய்வம் அது என்று தாய்மை பற்றி கண்ணதாசன் சொல்லுவார். சரி, மனைவியின் மாண்பு, மனைவியின் பண்பு இதற்கு சளைத்ததா? தாயினுடைய இந்த பண்புக்கு மனைவியின் பண்பு சளைத்ததா? யதார்த்தத்தை சிந்தித்து பார்த்தால் தானே புரிந்து கொள்ளலாம். தினசரி வாழ்க்கையில, திருமணத்திற்கு பிறகு ஒவ்வொரு நாள் வாழ்க்கையில
குழந்தைகளும் பிறந்த பிறகு. இப்படி எந்த நாளை நாம் எடுத்துக்கொண்டாலும் தனது கணவர், குழந்தைகள், அவருடைய தாய் தந்தையர் என குடும்பத்தில் உள்ள அனைவரும் புசித்த பிறகு மீதமுள்ள உணவு எவ்வளவோ அவ்வளவுதானே ஒரு மனைவியின் பசி. போதவில்லை என்று நினைப்பதில்லையே. அது மட்டுமல்ல, இல்லத்தில் யார் நோயுற்றாலும் தனது தூக்கத்தையும் சோர்வையும் இயலாமையையும் சில சமயத்தில் இவளே நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் கூட அதை பொருட்படுத்தாமல் குடும்பத்தாருக்கு சேவை செய்கின்ற தியாகம் நம்ம இயன்ற தாயின் அன்புக்கு குறைந்து போகிறதா? சேவைக்கு குறைந்து போகிறதா? இல்லையே. இப்படி ஆயுள் உள்ளவரை குழந்தைகளுக்கு தாயாக பொறுப்பேற்ற மனைவி பெற்ற குழந்தைகளுக்கு சாவு வரைக்கும் தாய் தான். இந்த இடத்துல ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட். முதிர் பருவத்தில் கணவருக்கும் தாயாகிறாள். முதிர் பருவத்திலே கணவருக்கும் தாயாகிறாள். இதுதான் தாய்க்கு பின் தாரம். தாயை போல் பராமரிக்கின்ற, சேவை செய்கின்ற பருவம். இது நாள் வரைக்கும் மனைவியின் கடமையாக கணவரின் காதலில் பங்கு கொண்டவள் இந்த முதிர் வயதிலே அதை தவிர்க்க நாட்டம் கொள்கிறாள். கணவரின் விருப்புக்கு சுய விளக்கம் சொல்கின்ற மனைவரும் உண்டு. இதெல்லாம் எப்படி பேசுவதென மௌனம் காக்கின்ற மனைவிகளும் உண்டு. திருமண வாழ்வில் ஒரு மனமாகும் பெண் மனம் தாய்மையை தினம் தேடும் வாழ்க்கையின் ரகசியம் புரியாது என்று ஏற்கனவே ஒரு பாடல் சொன்னேன். அது என்ன ரகசியம்? இதுதான் அந்த ரகசியம். தெய்வீகம் நிறைந்த கருவை சுமக்க கர்ப்ப தானம் செய்யும் கணவரின் துணை நாடும் மனைவி என்ற ஜீவாத்மா தேடுகின்ற உறவு. பெண் மனம் தாய்மையை தினம் தேடும். இது சுகத்திற்காக மட்டும் அல்ல, சந்ததி விருத்திக்காக. இதுதான் படைப்பின் ரகசியம். இதுதான் படைப்பின் ரகசியம். பெண்கள் வழியாகத்தானே உலகத்தின் சந்ததிகள் தொடர்கின்றன. சரி, பருவமடைவதற்கு காரணம் 13 வயதுக்கு பிறகு பருவமடைவதற்கு காரணம் என்ன? ஆணுக்கு டெஸ்டோஸ்டெரோன் என்ற ரசாயனம், பெண்ணுக்கு புரோஜெஸ்டெரோன் என்ற ரசாயனம். இதை யார் சுரக்க செய்கிறார்கள்? இதுவரைக்கும் வந்த பரிணாமம் ஒவ்வொன்றும் எந்தெந்த பருவத்தில் இனவிருத்தி செய்வதற்கு தயாராக வேண்டுமோ அந்த பரிணாம விதி. இதற்காக மூளையினுடைய ஹைப்போதலமஸ் என்ற பாகம் இடுகின்ற கட்டளை, உடலுக்கு இடுகின்ற கட்டளை. இந்த ஹார்மோன் பெண்ணுக்கு 14 வயது முதல் 40 வயது வரைக்கும், ஆணுக்கு 14 வயது முதல் 65, 70, 71 அது வரைக்கும் சுரக்கும். சுரக்கும் அளவு வயதுக்கேற்ப குறையும். இந்த இயற்கை விதியை ஆண் பெண் என இருபாலருக்கும்
அறிவிக்கத்தக்க கல்வி, பாலியல் கல்வி தரப்பட வேண்டும். இதை அறியாத, உணராத காரணத்தினால்தான் முதிர் பருவத்தில் பெரும்பாலும் பல தம்பதியருக்கு இடையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பாகிறது. திருமணம் ஆன புதிதில் இருக்கின்ற ஒரு இணக்கம், இனிமை, அன்பை வெளிப்படுத்துகின்ற வகையிலே இருக்கக்கூடிய வெளிப்படைத்தன்மை, இவை எல்லாம் வயதாக மறந்தே போகிறோமே. ஒவ்வொரு முதிர் வயது தம்பதியும் யோசிச்சு பார்க்கணும், நினைவு கூர்ந்து பார்க்கணும். காதல் திருமணமோ அல்லது பெற்றோரால் ஏற்படுத்தப்பட்ட திருமணமோ எப்படி இருந்தாலும் துவக்கத்தில் இருந்த ஒரு திணிவு அல்லது அவருடைய அந்யோன்யம் சொல்வார்கள் இல்லையா, நெருக்கம். இப்ப துவக்கத்தில் இருந்த நெருக்கம் என்ன, வயதாக ஏற்பட்ட விலகல் என்ன காரணம்? குழந்தைகளை வளர்க்கின்ற, குடும்ப பொறுப்புகளை சமாளிக்கின்ற, வருமானத்தை ஈட்டுகின்ற, பிரச்சனைகளை தீர்க்கின்ற இதிலேயே அன்பு தொலைந்து போகிறது. அன்பு தொலைந்து போகிறது. அதனாலதான் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 14ஆம் நாள் அன்பின் திருநாள் என்று ஒரு கிறிஸ்தவ மகான் சமுதாயத்தில் இது நினைவு கூறப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு நாளை ஏற்படுத்தினார். அதை இந்திய சமுதாயம் கொச்சைப்படுத்தி விட்டது. லவர்ஸ் டே, காதலர் தினம் என்று கொச்சைப்படுத்தி விட்டது. இன்னும் அடுத்த ஒரு 4 நாள் கழிச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் எல்லா ஆலையும் எல்லாம் உணர்ச்சி வேகம், கவர்ச்சி வேகம். அந்த உணர்ச்சி வேகத்தில சகல சுகங்களையும் துய்ப்பதற்குத்தான் பிறந்திருக்கிறோம், என் வாழ்க்கை என் கை என்ற திமிர் இன்றைக்கு பரவலாக இளைஞர்கள் மத்தியில் இருப்பதை பார்க்கிறோம். ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். இது எல்லாம் ஊக்குவிக்கின்ற வகையிலே, தூண்டுகின்ற வகையிலே ஊடகங்கள், திரைப்படங்கள், இணையதளங்கள், சமுதாயத்தில் பரிமாறப்படுகின்ற செய்திகள், இவையெல்லாம் பண்பாட்டை சீர்குலைத்துக் கொண்டிருக்கின்றன என்பது கூட மக்களுக்கு தெரியாது. பாதிக்கப்பட்ட பிறகு புலம்புவாங்க. இந்த பாதிப்பு நமது குழந்தைகளுக்கும் வரும் என்பதை ஏற்கவும் மறுப்பார்கள். அதுக்கு திமிரு போயிடுச்சு, என் குழந்தைகள் அப்படி இல்லை, போன பிறகுதான் தெரியும் அப்படி இருக்கா இல்லையா என்பது. எனவே இதெல்லாம் சீர்தூக்கி பார்த்து முறைப்படுத்திக் கொள்வதற்கு அடிப்படை அறிவுதான் பாலியல் கல்வி. இளமை, கவர்ச்சி, காதல், இவையெல்லாம் ஹார்மோன்களின் தாக்கமே தவிர அது இயற்கைதான், வாழ்க்கையின் அடிப்படை தேவைதான் என்றாலும் இந்த இளமை, கவர்ச்சி, காதல் என்பதற்கும் அடிப்படை என்ன? அன்பு, கருணை. வேற என்ன? அன்பின் வெளிப்பாடே தான். பருவமடைகின்ற வரைக்கும் அம்மா அப்பா அம்மா மீது அதிகமான பாசமாக இருக்கும். பருவம் அடைந்த பிறகு இன்னொரு துணை மீது நாட்டம் ஏற்படும். இப்படியே ஒவ்வொரு பருவத்திற்கும் தகுந்தாறு போல
நம்முடைய சிந்தனைகள், தேவைகள், எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். இந்த கால ஓட்டத்தில் இந்த இளமை, கவர்ச்சி, காதல் குறைந்து குறைந்து மறைந்து போகும் வச்சுக்கோங்க. என்றாலும் இவற்றுக்கு அடிப்படையான அன்பு மறையுமா? வாய்ப்பே இல்லை. உயிர் உள்ள வரைக்கும், இயக்கம் உள்ள வரைக்கும் அன்பும் கருணையும் இருந்து கொண்டேதான் இருக்கும். அது அழிந்து போவதே இல்லை. எனவே இந்த ஹார்மோன்களின் சுரப்புக்கும் வெளிப்பாட்டிற்கும் அடிப்படை அன்பு, கருணை என்ற தெய்வீக பண்புகளே. இவற்றின் வெளிப்படும் வகையும் அளவும் பேதப்படும், அவ்வளவுதான். இதெல்லாம் புரிந்து கொண்டால் இந்த வயதில் பருவத்தில் இப்படித்தான் இருக்கும் என்பதை அறிமுகப்படுத்தியிருந்தால், தெரிந்து வைத்திருந்தால் ஏற்படக்கூடிய மனப்பக்குவத்தால் இந்த ஏற்றத்தாழ்வுகளை சுலபமாக சமாளிக்க முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். எனவே வாழ்க்கை கல்வியில் மேம்பட்டவர்கள் சுவை குன்றாமல் வாழ்ந்து முடிக்கலாம். கருவறை, கல்வியறை, கலவையறை, கடையறை, கல்லறை, இப்படி 5 படிகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. கண்ணதாசன் அழகா சொல்வார், 10 திங்கள் சிறையில் இருந்தேன், பள்ளிக்கூட அறையில் இருந்தேன், எத்தனையோ சிறைகளை நான் பார்த்து விட்டேன், போடா போ என்பார். இது சிறையா அறையா? கருவறை, கல்லறை. கருவறை நம்முடைய உணர்வு கேட்டுவதில்லை. கல்லறை உடல் சுற்றித்தான் கல்லறை எழுப்பப்படுகிறது என்றாலும் உடல் உணர முடியாது. அப்ப கருவறை, கல்லறை இரண்டும் நமது உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டது. நம்முடைய கடமைகளில் அது இல்லை. மிகுந்த 3ம் நம்முடைய கடமையிலே அடங்குகிறது. கல்வி அறை, கலவி அறை, கடையறை. இந்த 3 பருவங்கள் தான் வாழ்க்கை. கல்வி அறை என்பது கலவி அறை என்ற இல்வாழ்வுக்கான தயாரிப்பு காலம் தானே பிரம்மச்சரியம். சென்ற வகுப்பில் பார்த்தோம். பிறகு சந்ததியின் வாழ்வுக்கு வழிகாட்டுகின்ற கடமையில் கடையறை, முதிர் பருவம். எனவே கலவையறை என்ற நடுப்பகுதி தான், கலவை அறை என்ற இல்லறம் தான் வாழ்க்கையின் மைய பகுதி. இதில் பங்கெடுக்கும் வாழ்க்கை துணையின் தியாகம் கணவராலும் மற்றவராலும் உணரவும் மதிக்கப்படவும் வேண்டும். தேவ நீதியின்படி இல்லறத்திற்கு மட்டுமல்ல, சமுதாய வாழ்க்கைக்கும் அவசியமானது சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம். சரி, மனைவியை பற்றி, அவளது பண்புகளை பற்றி இவ்வளவு பாராட்டு இருக்கின்றார்களே மகர்ஷி வரைக்கும், இன்றைய சமுதாயத்திலேயும், என்றால் கணவரின் பங்கு பாராட்டுக்குரியது அல்லவா? தாய் மட்டும்தான் கோவிலா? தந்தைக்கு கோவில் கிடையாதா? தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அப்போ கோயிலில் உச்சரிக்கப்படுகின்ற மந்திரம் தான் தந்தையின் பங்கா? வணக்கத்திற்குரிய கடவுள் அல்லவா என்ற ஒரு கேள்வி பொதுவாக ஆண்கள் மனதில் இருக்கும். பதில் எப்படி தீர்ப்பிட முடியும்?
ராமாயணத்துல குறிப்பா கம்பராமாயணம் சீதையின் அழகை, குணங்களை, மேன்மைகளை பற்றி பல கவிதைகளிலே சிலாகித்து ரசித்து எழுதியிருப்பார் கவியரசர். சரி, இவ்வளவு மேன்மைகளும் சிறப்புகளும் பெருமைகளும் உள்ள சீதைக்கு ராமன் தகுதி உள்ளவன் தானா? இல்லையா? தகுந்த ஜோடி தான் மேட்ச் ஆகும். இப்ப இவ்வளவு சிறப்புகள் மிகுந்த சீதைக்கு ராமன் பொருத்தமானவன் தானா? அதையும் கம்பர் சொன்னா தானே ராமாயணம் சரியாக இருக்கும். பேலன்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். எனவே இதற்கு விடையாக ஒரே ஒரு கவியிலே ராமனை புகழ்கிறார் கம்பர். என்ன சொல்றாரு? வெய்யோன் ஒளி தன்மேனியின் வெறி சோதியில் வெறிய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். மையோ மரகதமோ மழை முகிலோ மாறி கடலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகன் இவன் என்று முடிச்சிட்டார். 4 வரிகள் தான். வெய்யோன் ஒளி தன் மேனியின் வெறி சோதியில் வெறிய. சூரியனுடைய கதிர்கள் ராமனுடைய குளிர்ந்த தோல் மீது பட்டு தெரிக்கிறதாம், பிரதிபலிக்கிறதாம். அப்படி பிரதிபலிக்கின்ற போது பொய்யோ எனும் இடையாளோடும் சீதையோட இளையானோடும் போனான். சரி, இவனுடைய நிறம் என்ன? மையோ, மை போன்ற கருமையா, இல்ல மரகதமோ, டார்க் கிரீன் சொல்றோமே அது போல மரகதமோ, இல்ல மழை முகிலோ, நீலமும் பச்சையும் கலந்த ஒரு முகில் நிறம் இருக்கிறது அது போலவா, இல்லது கடலை போன்ற நீல வண்ணமா? மையோ மரகதமோ மழை முகிலோ மறி கடலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகன் இவன். இவனது நிறம் என்னவென்று என்னால் இயம்ப முடியவில்லையே, மற்றவற்றை பற்றி என்னால் எப்படி சொல்ல முடியும் என்று ஒரு ஆச்சரியக்குறியோடு முடித்து விட்டார் ராமனின் பெருமைகளை. இதே போலத்தான் குடும்பத்திலேயும் கணவன் மனைவி, தாய் தந்தை, குழந்தைகள், சகோதர சகோதரிகள், இதுல பொறுப்புள்ள, நற்குணமுள்ள, சிந்தனை திறமுள்ள, நேர்மையான, உண்மையான, கடின உழைப்பாளியான கணவருக்கு நிகராக யாரை முன்வைக்க முடியும்? பொறுப்புள்ள, நற்குணமுள்ள, சிந்தனை திறமுள்ள, நேர்மையான, உண்மையான, கடின உழைப்பாளியான கணவர். இவருடைய பெருமைகளுக்கு ஒரு பெண்ணின் பெருமை ஈடாகாது. ஏன்னா எல்லாவற்றையும் நிர்வகிக்கக்கூடிய கடமை இருக்கு இல்லையா? அதனால்தான் கனியும் மலரும் தந்து இருவரது கடமைகளை நினைவுபடுத்துகின்றார் மகர்ஷி அவர்கள். மனைவி நாள் வேட்பு நாளில அந்த சடங்கு என்ன? கணவன்மார்கள் மனைவிக்கு மலர் தந்து வாழ்த்து சொல்லணும். மனைவிமார்கள் கணவனுக்கு கனி தந்து நன்றியும் வாழ்த்தும் சொல்லணும். இதைத்தான் மகர்ஷி அவர்கள் சடங்காக மனைவி நாள் வேட்பு நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 30ஆம் நாள் அமைத்திருக்கின்றார். மலரோடு பெண்ணை ஒப்பிட்டு வர்ணித்தால் மட்டும் போதுமா? எத்தனையோ கவிஞர்கள் விதம் விதமாக வர்ணித்திருக்கிறார்கள் மலரோடு பெண்களை ஒப்பிட்டு. இப்படி வர்ணித்தால் போதுமா? கவி புனைந்தால் மட்டும் போதுமா? சாமி சொல்றாங்க, மலர் போல் கையாளவும் வேண்டும். நசிக்கறிஞ்சிடக்கூடாது. மலர் போல் மென்மையாக கையாளவும் வேண்டும் என்பதை கணவர் மனைவிக்கு மலர் தந்து, இந்த மலரை போல உன்னை பாதுகாப்பேன் என்று உறுதியளிக்கிறார்.
மனைவியானவர் கணவருக்கு கனி தந்து, இந்த கனியை போல் உங்களிடம் கனிவாக நடந்து கொள்வேன். வள்ளுவர் சொல்வதை போல, தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண். தன்னையும் காத்து கொள்ளணும். இன்றைய பெண்களுக்கு தன்னை காத்துக்கொள்ள தெரியல. கடந்த 4 மாதங்களில் தமிழ்நாட்டில் 100 பாலியல் குற்றங்கள். தினசரி ஊடகங்களை திறந்தால் எங்கோ ஒரு மூலையில 13 வயது சிறுமி கற்பழிக்கப்பட்டால், வேலைக்கு போகின்ற பெண்கள் சிரமப்படுத்தப்பட்டார்கள், கல்லூரி மாணவி காணாமல் போனாள். இப்படி எல்லாம் கடந்த 4 மாதங்களில் 100 சம்பவங்கள் நிகழ்ந்திருப்பதாக பண்பாட்டை உலகுக்கே அளித்த கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே முன் தோன்றி மூத்த குடி என்று தமிழை பற்றி பெருமை பேசுகின்ற தமிழ்நாட்டின் அவலம் இது. பழம்பெருமையை பேசி ஓட்டுருவாங்க. இப்போ என்னன்னு யோசிச்சே பார்க்க மாட்டாங்க. இன்றைய பெண்களுக்கு பாட தெரியுது, ஆட தெரியுது, கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரியுது, ஊர் சுத்த தெரியுது, பப்புக்கு போக தெரியுது, தண்ணி அடிக்க தெரியுது, புகைப்பிடிக்க தெரியுது. இவ்வளவும் கற்றுக்கொள்கின்ற பெண்களுக்கு தன்னை காத்துக்கொள்ள தெரிய வேண்டாமா? தற்காப்பு கலை வச்சிருக்கிறாங்களே, இது ஆண்கள் மட்டும்தான் கத்துக்கணுமா? எந்த உயிரும் தன்னை காத்துக்கொள்வதற்கான நுட்பத்தை தெரிந்திருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா உடல் ரீதியாக பெண்கள் மென்மையான சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மா ஹம்பக். ஒரு குழந்தையை பிரசவிக்கின்ற வலியையே தாங்கக்கூடிய மன திடம் படைத்தவர்கள் பெண்கள். எந்த வலியும் தாங்கிக் கொள்ளக்கூடிய, பொறுத்து கொள்ளக்கூடிய உடல் கூறு உள்ளவர்கள் பெண்கள். ஆண்களால் தலைவலி கூட தாங்க முடியாது, நீட் பிடிச்சி படுத்துக்குவானுங்க, தலைவலிக்கு தைலம் போட்டு. அப்ப இவ்வளவு உடல் வலிவும் ஆற்றம் உள்ள பெண்கள் ஏன் தன்னை காத்துக்கொள்ள முடிவதில்லை? அதாவது ஒரு பெண்ணின் சம்மதம் இல்லாமல் எதையுமே சாதித்துவிட முடியாது. சும்மா ஒரு தெருநாயை பாருங்க, அந்த பருவத்திலே ஆணாய் பெண்ணாய் துரத்திட்டு இருக்கும். ஆனா பெண்ணாய் இடம் கொடுக்காமல் ஆணாய் ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப ஏன் தன்னை காத்துக்கொள்ள முடிவதில்லை? அப்போ தேவையில்லாதவற்றை எல்லாம் கத்துக்கிறாங்க. ஃபன் கல்ச்சர் அதெல்லாம் கத்துக்கிறாங்க. ஆனா தன்னை காத்து கொள்ளக்கூடிய தற்காப்பு கலை, கராத்தே, இது ஒன்று மார்ஷியல் ஆர்ட்ஸ். அது ஒன்றும் பெரிய உச்சம் தொட வேண்டிய அவசியம் இல்லை. ஓரளவுக்காவது கற்றுக்கொள்ள வேண்டும், அந்த நுட்பங்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்ப தற்காத்து சாப்பிட்டு தன்னை காப்பாத்திட்ட போதாதுங்க. இது போன்ற எதிர்பார சூழல் வரும் என்றால் எதிர்த்து போராடக்கூடிய அளவிலே தன் உடல் ஆற்றலையும் வீரமாக பயன்படுத்த வேண்டும். அதான் தற்காத்து. தற்கொண்டான் பேணி, அதாவது ஏற்கனவே சொன்னேன், புருஷன் உயிரை மீட்டு தந்தவ பொண்ணுதான், போகும் பொழுது அங்கே நில்லுன்னு சொன்னவ பொண்ணுதான், அரசன் நடுங்க நீதி சொன்னவ பொண்ணுதான், அவங்க ஆஸ்தி கணக்கு சொன்னா கற்பு ஒண்ணுதான் என்று தஞ்சை ராமதாஸ் என்ற கவிஞர் ஒரு திரைப்பாடலிலே சொல்லியிருக்கிறார். அரசன் நடுங்க நீதி சொன்னவ பொண்ணுதான் கண்ணகி. எனவே கணவனையே காப்பாற்றக்கூடிய வலிமை மிக்கவர்கள். தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து. பேச்சு எப்படி இருக்கணும்? அத கனிவாக பேசுவது என்றார் மகர்ஷி. அந்த பேச்சு எப்படி இருக்கணும்? தகைமை சான்ற சொல். அப்போ ஒரு சொல்லிலே தகைமை எப்போ வரும்? இப்ப சமீபத்துல பாக்குறேங்க,
தமிழ் படங்களை பற்றி நெட்ஃப்ளிக்ஸில், அமேசான் பிரைம்லாம் திரைப்படங்களை பற்றிய ஒரு இது போடுவாங்க. வயலன்ஸு, ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங். அதில் ஃபவுல் லாங்குவேஜ் அப்படின்னு போடுறாங்க. இப்போ இதுவரைக்கும் வெறுமே லாங்குவேஜ் என்று போட்டவர்கள் இப்போது ஃபவுல் லாங்குவேஜ் என்றான். அதாவது ஆபாச வார்த்தைகளும் நிறைந்திருக்கும். இது யாருக்காக சொல்றான்? எதுக்காக இதை பயன்படுத்துறான் திரைப்படத்துல? இதை அனுமதிப்பதற்கு சென்சார் போர்டு ஒன்று தேவையா? யாருக்கு எதை கற்றுக் கொடுப்பதற்காக இந்த தேவைகள் சொல்லுங்க. யாராக இருந்தாலும் இனிய உளவாக இன்னாத கூறல், வள்ளுவர் சொல்றாரு இல்லையா? ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவாக இனிய உளவாக இன்னாத கூறல், கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அதனால தான் எல்லா மொழிகளிலும் தவறான வார்த்தைகளே மிக மிக குறைவுங்க. சில பேர் சொல்லுவாங்க, கெட்ட வார்த்தை, பயனுள்ள வார்த்தை மட்டும்தான் சொல்லணும், பயனுள்ள வார்த்தைகளை சொல்லக்கூடாது. பயனில்லாத வார்த்தை ஒன்று உண்டா? எந்த மொழியிலும் பயன் இல்லாத சொல் ஒன்று உண்டா? ஒரு முறை எங்கள் அலுவலகத்துல ஒரு கீழ்நிலை ஊழியர், மெசஞ்சர் பியூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவரே ஒருத்தர் ஒரு சொல் சொல்லி திட்டார். என்னிடத்துல அவர் சொல்றாரு, சார் ரொம்ப திட்டார் சார் அவர் அப்படின்னார். என்ன சொன்னார் அப்படின்னு. ஹரிஜன் சொல்லி திட்டான் சார் அப்படின்னா. ஹரிஜன் திட்டுற வார்த்தையா? ஆமா சார், ஜாதியை சொல்லி திட்டுறான் சார். ஹரிஜன ஜாதின்னு யார் சொன்னாங்கன்னு கேட்டேன். இப்படிதான் சார். அப்படி இல்லப்பா, ஹரின்னா விஷ்ணு, ஜன் என்றால் பிள்ளை, ஜனங்கள், மக்கள் அர்த்தம். ஹரிஜன் என்றால் கடவுளின் குழந்தையின் அர்த்தம். இது யார் இப்ப கெட்ட வார்த்தை சொன்னதுன்னு கேட்டேன். இன்று வரைக்கும் இது அன்பார்லிமெண்டரி வேர்டு இந்தியாவில். ஏன்னா யாருக்கும் அர்த்தம் பார்க்கறது கிடையாது இல்லையா? சோ ஹரிஜன் என்றால் கீழ் ஜாதி என்ற அர்த்தம் அல்ல, கடவுளின் பிள்ளை என்ற அர்த்தம். எவ்வளவு உயர்ந்த சொல் இல்லையா? எனவே எந்த மொழியிலையும் தீய சொற்களே மிக மிக குறைவு. இப்ப யூஸ்லெஸ் என்றோம், பயனில்லாத அர்த்தமா? யூசிங் லெஸ் அர்த்தம். அவனுடைய திறமை நிறைய இருக்குது, ஆனால் அவன் குறைவாக பயன்படுத்துகின்றான். யூசிங் லெஸ். இப்படி நிந்திக்கக்கூடிய வார்த்தைகள் மிக குறைவாகத்தான் இருக்கும். மொழி வளம் எடுத்து பாருங்க, எத்தனை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சொற்கள் உள்ள மொழியில நிந்தித்தலுக்காக உள்ள சொற்கள் மிக குறைவு தானே. அதை போய் தேடி தேடி எடுத்து பயன்படுத்தாவிட்டா என்ன கேடு? எல்லாம் படிச்சவங்க தான். லிட்ரஸி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா எங்க மாநிலமே உலகத்துக்கே முன்னோடின்னு பெரும் பேசுவாங்க அரசியல்வாதிகள். ஆனா பண்பாடு எங்கப்பா? எல்லாம் படிச்சு கிழிச்சிங்க. எதை படிச்சீங்க? பண்பாட்டை விட்டு விட்டு நீ எதை கற்றுக்கொண்டாலும் அது இழிவைத்தான் தரும், துன்பத்தை தான் தரும். எனவே தகை சான்ற சொற்காத்து, ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும், தகமை சார்ந்த சொற்கள், உயர்ந்த சொற்கள், நல்ல சொற்கள், இனிய சொற்களை மட்டுமே பேச வேண்டும். அதோடு சோர்வு இலால் பெண். சோர்வு எப்போ வருங்க? ஒரு பழைய திரைப்படத்துல ஒரே ஒரு முறை கேட்டேன், ஆனா மறக்க முடியாத டயலாக் அது. அது என்னன்னா, கெட்டது உடம்பு என்று படுத்ததுண்டே தவிர வந்தது களைப்பு என்று சாய்ந்ததில்லையே. சிந்திக்கும் திறமை மூளைக்கும் இல்லை, செயலாற்றும் திறமை கரங்களுக்கும் இல்லையே என்று கதாநாயகன் தன்னைத்தானே நொந்து கொள்வதாக ஒரு டயலாக் வரும். என்ன சொல்றாங்க?
கெட்டது உடம்பு என்று படுத்ததுண்டே தவிர வந்தது களைப்பு என்று சாய்ந்ததில்லையே. சிந்திக்கும் திறமை மூளைக்கும் இல்லை, செயலாற்றும் திறமை கரங்களுக்கும் இல்லை. எனவே சோர்வு என்பது உழைத்த பிறகு உழைப்பின் மிகுதியில் ஏற்படக்கூடிய உடலுக்கு ஆன என்ன சொல்வது, ஒரு டயர்ட்னஸ். எப்பவுமே எனக்கு டயர்டுக்கும் படுத்து கிடந்தா, சோம்பி கிடந்தா, இது என்ன ஜென்மம் சொல்றதுங்க? எனவே தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண். இனிமையான, இணக்கமான, பயனுள்ள, தகமை சார்ந்த சொற்களை மட்டும் பேசி சலிப்பின்றி சோர்வின்றி செயல்படும் மனப்பக்குவமும் கடமைகளை திறம்பட செய்கின்ற உடல் ஆற்றலும் பெற்ற நான், மனைவியாகிய நான், பண்போடு குடும்ப தொண்டாற்றுவேன் என்று உறுதியளிக்கிறார் ஒரு கனியை தந்து. இப்படி கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் தன்னுடைய கடமைகளை நினைப்படுத்திக் கொண்டு பெண்ணின் பெருமையை பாராட்டி போற்றி பாதுகாப்பது கடமை. அதாவது ஆங்கிலத்துல ஒரு அருமையான வார்த்தை உண்டு, ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க. ஹஸ்பண்ட்னா கணவன் அப்படின்னு நம்ம ஒரு அர்த்தத்தை புரிந்து வைத்திருக்கிறோம். என்னுடைய வீடு கோவை தமிழ்நாடு விவசாய பல்கலைக்கழகம். அது கடந்துதான் போகணும். அந்த பாதையில தான் நாங்கள் தினசரி பயணிக்க வேண்டிய நிலை. அதுல ஒரு துறை இருக்கும், கால்நடை பராமரிப்பு துறை தமிழ்ல. அதுக்கு பக்கத்துல ஆங்கிலத்தில் போர்டு வச்சிருப்பாங்க, அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட். அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட், கால்நடை பராமரிப்பு துறை. அப்ப ஹஸ்பண்ட் என்றால் பராமரிப்பு செய்பவன் என்று அர்த்தம். மனைவி மேய்ப்போன்னு அர்த்தம் இல்லை, மனைவிக்கு சேவை செய்வோம். வார்த்தைக்கு அர்த்தம் எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம சரண்டர் தான், வேற வழி இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த முதிர் வயதுன்னு பாருங்க, நடுத்தர வயது, இல்லற வயது, இளமை வயது வச்சுக்கங்களேன், கலவியல். அந்த பருவத்துல திருமணம் ஆன புதியது, சில நாட்கள் சில ஆண்டுகள், அந்த இடத்துல கணவனே கண் கண்ட தெய்வம். 40 வயசுக்கு மேல மனைவி சொல்லே மந்திரம். இப்படித்தான் மாறி ஆகணும். சும்மா வீம்புக்கு பேசுவாங்க ஆம்பளைங்க, வீட்டுல போய் பாருங்க தெரியும். 40க்கு மேல மனைவி சொல்லே மந்திரம் என்று வாழ்ந்தால்தான் கடைசி வரைக்கும் நிம்மதியா இருக்க முடியும். எப்போ நான் தான் ஆம்பளைன்னு கூச்சா வச்சுங்களேன், சிக்கல் தான். எனவே இந்த மனைவி நல வேட்பு நாள் அனுபவத்தை நினைவில் கொண்டு ஆண்டுக்கு ஒரு முறை மனவளக்கலை மன்றங்கள் நடத்துகின்ற நிகழ்ச்சிகளிலே பங்கு கொண்டு அவரவர்களது திருமண நாளை புதுப்பித்துக் கொண்டு, அதாவது கிறிஸ்தவத்துல அருமையான ஒரு ஒரு சடங்கு உண்டு. சர்ச்சில் தானே திருமணம் செய்யறாங்க. அப்போ அந்த பாதிரியார் என்ன சொல்லுவாருன்னா, 2 பேரையும் பெண்ணை தனியாக அழைச்சு அவருக்கு போதனை செய்வார். தேவனாக பார்த்து இன்னாரை உங்களுக்கு வாழ்க்கை துணையாக அமைத்து தந்திருக்கிறார். தேவனே உங்கள் வயிற்றிலே குழந்தையாக பிறக்க இருக்கிறார். அந்த குழந்தையை பராமரிக்கின்ற பாதுகாக்கின்ற கடமையை தேவன் உங்களிடத்திலே தந்திருக்கிறார். இன்று முதல் அவருடைய தாய் தந்தையர்
உன்னுடைய தாய் தந்தையர் போன்றவர்கள் என்றால் சொல்லி, அதே போல மணமகனுக்கு சொல்லிட்டு, உங்கள் இருவருக்கும் இன்றைக்கு திருமண பந்தம் செய்து வைக்கப்படுகிறது என்று சொல்வதோட, தேவனால் இணைக்கப்பட்ட இந்த பந்தத்தை மனிதர்கள் பிரிக்காதிருப்பார்களாக என்று 3 முறை திரும்ப திரும்ப சொல்லிட்டு, இதே போல ஏற்கனவே திருமணம் ஆன தம்பதிகளும் தங்களது திருமண ஒப்பந்தத்தை புதுப்பித்துக் கொள்வார்களாக அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு அற்புதமான சடங்கு பாருங்க. எனவே அவரவர் மொழியிலே புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே கருத்துக்களை சொன்னால், குறைஞ்சபட்சம் அதை கேட்டாவது சில விஷயங்கள் புரிஞ்சுக்குவாங்க. ஒரு புரியாத பாஷையில மந்திரத்தை சொல்றது, அதுக்கு என்ன அர்த்தம் ஐயருக்கும் தெரியாது, இவனுக்கும் தெரியாது. இதுல என்ன பயன்பாடு வர முடியும்? வரலன்றது தானே சரித்திர உண்மை. அதுதான் மகிழ்ச்சியும் சொல்றாங்க. இதே போல இங்கு உள்ள தம்பதி அனைவரும் அவரவர் நினைவு நாளை திருமண நாளை புதுப்பித்துக் கொண்டு கடவுள் தந்த இந்த அழகிய வாழ்வை நிறைவாக வாழ்ந்து முடிக்க வேண்டும். வாழ்க்கை துணையோடு, குருவின் ஆசிகளோடு, இறைவனின் கருணையோடு வாழ்ந்து முடிக்க வேண்டும். மூத்தாய்ப்பாக மகிழ்ச்சியுடைய ஒரு கவி, பெண்ணினத்தின் பெருமதிப்பை உணர்ந்தே உள்ளேன். பேருலகில் வாழுகின்ற மக்கள் எல்லாம் பெண்ணினத்தின் அன்பளிப்பே எனில் வேறென்ன பெருமை இதைவிட எடுத்துச் சொல்லுதற்கு? பெண்ணினத்தின் இயல்பு பெற்ற மக்கள் தம்மை பிறர் வளர்க்க அனுமதியார், மனமும் ஒவ்வார். பெண்ணினத்தின் விடுதலைக்கும் இந்த தியாகம் பேருலக அமைதிக்கும் அவசியமாம். இதுல உலக சமாதானத்திற்கான ஒரு கருத்தையும் இதுல வச்சிருக்கிறார். அது என்ன? பெண்ணினத்தின் இயல்பு, தாய்மார்களுடைய அடிப்படை இயல்பு என்ன என்றால், பெற்ற மக்கள் தம்மை பிறர் வளர்க்க அனுமதியார். என் குழந்தை என் குழந்தை என் குழந்தை என்று தாங்களே பொத்தி பொத்தி வளர்க்க முனைவார்களே தவிர, அவங்களுக்கு வளர்க்க தெரியுமோ தெரியாதோ, ஆனாலும் நான் பார்த்துக்கிறேன் சொல்வார்களே தவிர, இன்னொருவர் வளர்ப்பதற்கு அனுமதிக்க மாட்டார்கள், ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அப்ப மகர்ஷி என்ன சொல்றாரு? உங்களுக்கு வளர்க்க தெரியாது. கணவன் மனைவிக்கு குழந்தைகளை வளர்க்க தெரியாது. ஒரு காலகட்டத்தில் தாத்தா பாட்டி இருப்பாங்க, தினசரி இரவு கதை சொல்லுகிறேன் என்று சொல்லி பேர குழந்தைகள் எல்லாம் அழைத்து பக்கத்தில் வைத்துக் கொண்டு சில நீதி போதனை கதைகளை சொல்லுவார்கள். அதை கேட்டு வளர்கின்ற குழந்தை நாமும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற உணர்வும் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லி வளர்ப்பார்கள். இன்றைக்கு தாத்தா பாட்டிக்கே நேரம் இல்லை. ஏன்னா சீரியல் சீரியல் சீரியல், வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, யூடியூபு. ஸோ அவர்களுக்கும் பேசுவதற்கு நேரம் இல்லை. பேர குழந்தைகளுக்கும் இன்றைக்கு தமிழ், சோசியல், மேத்தமெட்டிக்ஸு, கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷு, ஹிந்தி, தமிழ் என்று 16 சப்ஜெக்டை வச்சுக்கிட்டு, அதுக்கு மேலே டியூஷனு அங்கே இங்கே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு, அவங்களே பாவம் தூங்குறதுக்கு நேரம் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. படுத்தா அடுத்த நிமிஷம் தூங்கிடுறாங்க. எங்க போய் கதை கேட்க? அப்ப பண்பாட்டை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளே தொலைந்து போயின. கற்றுக் கொடுப்பதற்கும் வாய்ப்பில்லை, கற்றுக்கொள்வதற்கும் வாய்ப்பில்லை. என்ன செய்வது? குழந்தைகளை அறிஞர்கள் வளர்க்கும் திட்டம் என்றார் மகர்ஷி அவர்கள். குழந்தைகளை அறிஞர் பெருமக்கள் வளர்க்க வேண்டும்.
யார் அறிஞர்கள்? வயசானவங்க அறிஞர்களா? வயசாகிட்டா பக்குவம் வந்துருமா? ஞானம் வந்துருமா? இன்றைக்கு சில குடும்பங்களிலே தாய் தந்தையரை விலக்கி வைப்பதற்கான காரணமே இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. எல்லா விஷயத்திலும் மூக்கு நுழைச்சுக்கிட்டு, அதில் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு, இவங்க தான் உலக மகா மேதாவிகள் போல மகனையும் மருமகளையும் பேர குழந்தைகளையும் அதட்டிக்கிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தா ஒத்துக்குவாங்களா? எது கடை வச்சுக்கிட்டுன்னு சொல்லி எவ்வளவோ செலவான பரவாயில்ல, நல்ல ஹைஃபையா ஒரு ஓல்டேஜ் ஹோம் இருக்கு, அங்க உங்களை சேர்த்து விட்டுறேன், எல்லா வசதியும் இருக்கு, மாசத்துக்கு 40,000 ரூபா. அவங்களும் பெருமை உட்காந்து என் பையன் நான் மாசம் 40,000 ரூபா கொடுத்து என்ன ஓல்டேஜ் ஹோம் சேர்த்து விட்டுருக்கான், நல்லா பாத்துக்கிறாங்க. என்ன பிரயோஜனம்? தின்று திரிங்கி தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோம். அப்ப கடைசி நாள் வரைக்கும் சமுதாயத்திற்கு பயனுள்ள வகையில வாழ்வதுதான் மனித வாழ்க்கை. உழைக்க முடியாது. ரிட்டையர் லைஃப்ல போய் மறுபடியும் புதுசா வேலைக்கு போக முடியுமா? தொழில் செய்ய முடியுமா? கடின உழைப்பை மேற்கொள்ள முடியுமா? ஆனால் அனுபவங்களை பகிர்ந்து சொல்லலாம். அப்ப அனுபவங்களை சொல்வதென்றால் யார் சொல்ல முடியும்? நலம் தீது தேர்ந்தெடுக்கக்கூடிய சிந்தனை திறம் வாய்ந்தவர்களே மற்றவர்களுக்கு அனுபவங்களை சரியா சொல்ல முடியும். அப்படி இல்லை என்றால் ஏதோ இவன் வாழ்ந்ததுதான் பெரிய உலக சரித்திரம் மாதிரி, இவனை போல் யாருமே அனுபவ பெறல அப்படின்ற மாதிரி சிக்கிக்கிட்டா போதும், அறுத்து தள்ளிடுவாங்க. இது போல் எத்தனை பேர் இருக்கிறாங்க. அப்ப இதுல என்ன ஒரு கைடன்ஸ் கிடைக்கும் குழந்தைகளுக்கு? இல்ல. அப்ப அறிஞர்கள் வளர்ப்பது என்றால் யார் அறிஞர்கள்? தெய்வத்தை அறிந்து, தெய்வ நீதியை உணர்ந்து, அற சார்ந்து வாழ்ந்து அறத்தை போதிக்கின்ற, அறம் நின்று அறம் உணர்த்தும் நெறியில் வாழ்வேன் என்பார் மகர்ஷி அவர்கள். அப்படிப்பட்டவர் தான் சான்றோர்கள், அறிஞர்கள். அவர்கள் தான் குழந்தைகள் வளர்க்கணும். அப்போ சான்றோர் பெருமக்கள், அறிஞர் பெருமக்கள் குழந்தைகள் வளர்த்தால் எப்படி இருப்பாங்க? பண்புள்ளவர்களாக, சிந்தனை திறம் மிக்கவர்களாக, ஆக்க திறம் மிக்கவர்களாக, கிரியேட்டிவிட்டி, மேக்னானிமிட்டி, பர்ஸ்பிகாசிட்டி எல்லாம் இருக்கும். அப்படி அனைத்து திறமைகள் உள்ளவர்களாக வளருவார்கள். ஆனா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஒத்துக்கொள்ளவில்லை என்றாலும் இன்றைக்கு மறைமுகமாக நடந்து கொண்டுதான் இருக்குது. அதுக்கு என்ன பேருங்க? ரெசிடென்சியல் ஸ்கூல். அதுக்கு என்ன பேரு? அறிஞர் வளர்க்கும் திட்டம். ஆனா என்ன, வாத்தியாரா தான் இருக்கிறார், அறிஞரா இல்ல. அவர் அறிஞரா மாறிவிட்டால் பிரச்சனை தீர்ந்தது. சாமி சொன்ன வளர்ப்பு திட்டம் அமலாக்கமாகிவிட்டது. துவக்கத்தில் இப்படித்தான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் போய் ஆசிரியர்கள் எல்லாம் அறிஞர்கள் ஆகின்ற போது ரெசிடென்சி ஸ்கூல் சூப்பரா வேலை செய்யும். எனவே இன்றைக்கு அறியாமலேயே மற்ற இடத்திலே ஒரு பள்ளி, ஹாஸ்டல் அவர்களால் வளர்க்கப்படுகிறார்கள். மக்களும் பெற்றோர்களும் ஒத்துக்கொண்டார்கள். அப்ப பெற்றவுடனேயே அதை ஒத்துக்கொண்டு விட்டா இன்னும் சிறப்பா இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். சரி, இதுல இன்னொரு நன்மை என்ன என்றால், பெண்ணினத்தின் விடுதலைக்கும் இந்த தியாகம் பேருள்ள அமைதிக்கும் அவசியமாம். ஒவ்வொரு வீட்டிலையும் கணவன் மனைவி இருவருடைய நேரத்தை அதிக அளவுக்கு பயன் கொள்பவர்கள் யாருன்னு பாருங்களேன்.
குழந்தைகள் தான். காலை எழுப்பி விட்டு, குளிக்க வச்சு, கடமை முடிக்க வச்சு, உணவு கொடுத்து, மதிய உணவு கொடுத்து, சாயந்தரம் வந்த பிறகு அவங்க அந்த ஹோம்ஒர்க் எழுத வச்சு, அவங்க ட்ரெஸ்ஸை போட்டு, சாக்ஸு, அது இது லொசுக்கு எத்தனை வேலைகள். இதுக்கு மேலே டியூஷன் கூட்டிட்டு போக வர, மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் கூட்டிட்டு போக வர, 2 பேர்ல ஒருத்தருடைய முழு நேரமும் குழந்தைகளை பராமரிப்பதிலே, வளர்ப்பதிலே போயிடும். அப்ப இந்த கடமையை இவர்களை விட சிறப்பாக செய்யக்கூடிய சான்றோர் பெருமக்கள் பொறுப்பெடுத்துக் கொண்டால் கவலை இல்லாம நிம்மதியா இருக்கலாம். அந்த நேரத்துல நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான தொழில் செய்யலாம், தவம் செய்யலாம், உடற்பயிற்சி செய்யலாம், தொண்டு செய்யலாம், 4 பேருக்கு நல்லது செய்யலாம், உதவி செய்யலாம், எத்தனையோ நற்காரியங்களை செய்ய முடியும். அப்போ பெண்ணினத்தின் விடுதலைக்கும் துணை செய்யும். அது மட்டுமல்ல, பேருலக அமைதிக்கும் அவசியம். ஏன்? கனடா போன்ற நாடுகளில மருத்துவமும் எல்லாருக்கும் பொது, இலவசம். கல்வியும் எல்லோருக்கும் பொது, இலவசம். நாம சம்பாதிக்கிறது ஒரு பகுதியை வரியா தந்து விட்டால் போதும். குழந்தைகளை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தானா வளருவாங்க, தானா ஒரு வேலையை தேடிக்குவாங்க, அவங்க வாழ்க்கை அவங்க பார்த்துருவாங்க. எவ்வளவு நிறைவான, அமைதியான, அற்புதமான வாழ்க்கையை பாருங்களேன். இதே போல் உலகெங்கும் பரவிவிட்டால் சொத்து சேர்க்கிற வேலை இருக்காது. குழந்தைகள் சரியில்லை, ஏதோ சொத்தாவது சேர்த்து வச்சுட்டு போனா ஏதோ வாடகை வாங்கியா சாப்பிட்டுக்குவான், வட்டி வாங்கியா சாப்பிட்டுக்குவான்ற கணக்கில் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? எல்லோரும் நல்லவர்களாக இருப்பார்கள், எல்லோரும் வல்லவர்களாக இருப்பார்கள். அவங்கவுங்க தேவைகளை அவரவர்களே பார்த்துக் கொள்வார்கள். அப்போ நிறைவான சமுதாயம் உலகம் முழுவதுமே ஒரு அற்புதமான உலக அமைதிக்கே வித்திடக்கூடிய வகையில் அமைந்து போகும் இல்லையா? எனவே குழந்தைகளை அறிஞர்கள் வளர்க்கும் திட்டத்தில் பெண்களுக்கும் விடுதலை, உலக அமைதிக்கும் வித்தாக அமையும். இது இன்றைய அத்தியாவசியம் என்று சொல்லி சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். இதுவரைக்கும் நாம் உடல் சார்ந்த, மனம் சார்ந்த, குணங்களை சீரமைக்கக்கூடிய சமுதாய கடமைகளை சார்ந்த தலைப்புகளை எல்லாம் பார்த்தோம். அடுத்ததாக நாம் சிந்திக்கக்கூடிய தலைப்புகள் மறைபொருள் ரகசியங்கள். மறைபொருள் ரகசியங்கள் இதெல்லாம் மறைவாக இருக்கிறது. தெய்வம், ஆற்றல், அறிவு இவையெல்லாம் மறைபொருளாக இருந்து நம்முடைய வாழ்க்கை வழிநடத்தி கொண்டிருக்கின்றன. நம்முடைய அறிவுக்கு எட்டாத சுக துக்கங்களை தந்து கொண்டிருக்கின்றன. இவையெல்லாம் எப்படி, ஏன், எதற்காக என்ற ரகசியத்தின் விளக்கங்களை மறைபொருள் தெய்வம் என்ற தலைப்பை முதலாக எடுத்துக்கொள்ள இருக்கின்றோம். அதை அடுத்து அடுத்த தலைப்புகளிலேயும் சிந்திக்க இருக்கின்றோம். முதலாவது மறைபொருள் தெய்வம். இன்றைக்கு கண்ணுக்கு தெரியாத கடவுளை வைத்துக்கொண்டு உலகத்தில் கைமாறுகின்ற உழைத்து ஈட்டிய பணம் எவ்வளவு என்றால் பல லட்சம் கோடிகள். பல லட்சம் கோடிகள். உழைக்காமல் வாழ்வதற்கான வகையிலே இவை கைமாறி கொண்டிருக்கின்றன. உழைக்கின்ற வர்க்கத்திடமிருந்து உழைக்காத வர்க்கத்திற்கு பல ஆயிரம் கோடிகள் கைமாறி கொண்டிருக்கின்றன. இந்த ஏமாளிகளுக்கும்
ஏமாற்றுபவர்களுக்கும் இடையிலே ஒரு தெளிவான விளக்கமாக அறம் சார்ந்த வாழ்க்கையை ஒவ்வொரும் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்ற கருத்தை ஆணித்தரமாக வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே அடுத்து மறை பொருள் தலைப்புகளிலே சிந்திக்க இருக்கின்றோம். தெய்வத்தை பற்றிய சிந்தனையோடு துவங்குவோம் அடுத்த வகுப்பிலே என்று சொல்லி வாய்ப்படுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வெகு சிறப்பான சிந்தனைகள், நல்ல ஆழமான சிறந்த கருத்துக்கள் நாங்கள் இன்று ஐயாவிடமிருந்து பெற்றுக்கொண்டோம். மிகச் சிறப்பு. இப்பொழுது அதை விட இனிமேல் வரப்போகின்ற தலைப்புகள் மிகச் சிறப்பாக இருக்கும் ஐயா, அவருடன் எதிர்பார்க்கின்றோம். இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள், கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள விரும்புபவர்கள் இப்பொழுது கைகளை உயர்த்தி கேட்கலாம். பராயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பான பேச்சு. இது சிந்தனை உரை என்பதை விட நீங்கள் சிந்தித்து நிறைய கருத்துக்களை சொல்றீங்க. ஆனா அது சிந்தனை, மற்றவர்கள் சிந்தனையை தூண்டக்கூடிய நிறைய பாடல்கள் இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருந்தது. நிறைய அருமையான பாடல்கள்லாம் கொண்டு வந்து சேர்த்தீங்க. திருக்குறள் ஆகட்டும், கம்பராமாயணம் ஆகட்டும், அதுதான் சிந்தனையை தூண்டக்கூடிய பேச்சு. அந்த பாட்டு ரொம்ப பாப்புலரான ஒரு கம்பராமாயண பாட்டு அது, நீங்க சொன்னது. அது வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிசோதின், அது ஒரு ஓசை நயமுள்ள ஒரு பாட்டு. அது வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யே எனும் இடையாளுடன் அப்படின்னு போகும். அந்த அழகா பாடல். இந்த பாடல் வந்து பல சுவைகள் உண்டு. இதுல நார்மலா பாத்தீங்கன்னா இந்த ஐயோன்ற வார்த்தை ஒரு அமங்கலமான சொல்லு. கம்பராமாயணத்தெல்லாம் அரங்கேற்றும் போது முன்னால உட்காந்துட்டு இருந்த பல பேர் அது என்ன தப்பு கண்டுபிடிக்கலான்னு பார்த்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவார் அவரு, எங்களுடைய தமிழ் பேராசிரியர் ஜெகநாதாச்சாரி அவர்கள். இந்த ஐயோ என்ற வார்த்தைய இங்க இந்த பாடல்ல ரொம்ப பொருந்தி, அந்த அமங்கலம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த ஐயோ என்ற சொல்லையும் கம்பர் எப்படி மங்களமாக மாற்றி இருக்கிறார்ன்றதுக்கு இந்த பாடல் ஒரு உதாரணம். அதே மாதிரி அந்த ஒரு வரி வரும் பாருங்க, பொய்யே எனும் இடையாலொடும். அந்த இடை என்று ஒன்று இருப்பதே இல்லை, பொய் தான் அது. அதே தான் கண்ணதாசன் புடிச்சுக்கிட்டாரு. இது இடையா இல்லாதது போல். ஒரு அருமையான பாடலை கொண்டு வந்து சேர்த்தீங்க. சிந்தனையை தூண்டக்கூடிய பாட்டு அது. அடுத்தது இந்த ஹரிஜன் பத்தி ஒரு நல்ல கருத்தை சொன்னீங்க. அது உண்மைதான். அது இந்த ஹரிஜன்ற வார்த்தை பல பேர் வந்து இழிவான ஒரு சொல்ல அல்லது எல்லாரும் இழிக்கக்கூடிய சொல்லா இருந்த காலத்துல மகாத்மா காந்தி அவர்கள் தான் ஹி காயின்ட் திஸ் வேர்டு ஹரிஜன், கடவுளின் குழந்தைகள், ஹரியின் குழந்தைகள் அப்படின்னு ஹரிஜன்ற வார்த்தையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தினது மகாத்மா காந்தி தான். அடுத்து நான் சொல்ல நினைச்சது இந்த திருக்குறள். அதுவும் அந்த பெண்ணின் பெருமைக்கு சிகரமா இருக்கக்கூடிய ஒரு பாடல் அது திருக்குறள். தற்காத்து எத்தனை டியூட்டிஸ் கொடுக்குறாரு பாருங்க வாழ்க்கை துணை நலத்துல. பெண்ணுக்கு தன்னை முதல்ல காத்துக்கணும். நீங்க அழகா சொன்னீங்க, என்னென்னமோ கத்துக்கிறாங்க, தற்காப்பு கலையை கத்துக்கணும்னு. அந்த தற்காத்து தற்கொண்டான் பேணி, தன்னை சார்ந்த கணவன் மட்டுமல்ல அந்த குடும்பத்தையே காப்போ. தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து. இந்த சொல் வந்து அதுலயும் ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தையை போட்டுட்டு போயிட்டாரு. இந்த கல்யாண நேரத்துல நம்ம நிறைய ப்ராமிஸ் பண்ணுவாங்க, நிறைய மந்திரங்கள் சொல்லுவாங்க. ஒரு காலத்துல தமிழ்லயே இருந்திருக்கும், அதுக்கப்புறம் இவங்களா சான்ஸ்கிரிட்ல மாத்தி அதுக்கப்புறம் மறுபடியும் அது. ஆனா அது யாருக்கும் புரியாம போயிடுது. கல்யாணத்துல தலைவனும் தலைவியும் ஒருவருக்கு ஒருவர் செய்து கொள்ளும் ஒரு திருமண உறுதிமொழி பாருங்க,
அந்த பரிமாற்றம் அதுதான். அதுக்கு ஒரு 7 அடிக்கு எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கெல்லாம் கூட அர்த்தம் இருக்கு சப்தபதின்னு. அந்த சொற்களை கல்யாண நேரத்தில் இருவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கொண்ட சொற்களை காக்க வேண்டும். குறிப்பாக இந்த குடும்ப தலைவிக்கு இந்த பொறுப்பு இருக்கின்றது. அந்த சொல்ல காக்கணும். தற்காத்து தற்கொண்டான் பேணி தகைதான்ற சொற்காத்து இன்னொரு இடத்துல குடியின் பெருமையையும் காக்கிறதுன்றதுன்னு சொல்லுவாங்க. இந்த தற்கொண்டான் பேணி தகைதான்ற சொற்காத்து சோர்வியலால் பெண் இவ்வளவும் பண்ணிட்டு தன்னையும் காப்பாற்றி குடும்பத்தையும் காப்பாற்றி குடும்ப பெருமையும் காப்பாற்றி, ஆனா நீ டயர்ட் ஆகாத, சோர்வு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஹெவி லோட கொடுக்குறாரு. ஆனா அதுதான் பெண்ணின் பெருமை. நீங்க அந்த அருமையான குரலை கொண்டு வந்து சேர்த்தீங்க. அது மாதிரி மறைபொருள்ல வரப்போகுது நிறைய விஷயங்கள். அதுல அவளோட காத்திருக்கிறோம். அந்த கனடாவையும் சொன்னீங்க. அது உண்மையான நல்ல விஷயம். அது இந்த வரி ஏய்ப்பு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வரியை ஒழுங்கா கட்டினாக்கா ஒழுங்கான முறையில் மக்களுக்கு திரும்பி வந்து சேருது. ஒரு கண்ணை திறக்கக்கூடிய ஒரு வார்த்தை அது. இப்போ இது ஒழுங்கா அந்த திட்டங்கள் செயல்படும் போது, இப்போ எனக்கே அந்த வீடு என் பேர்ல ஒன்று இருக்கணும் அப்படின்றதுக்காக வச்சுட்டு இருக்குமே தவிர, அதையும் யாருக்கு கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்துட்டு எந்த பர்டனும் இல்லாமல் நமக்கு வந்து வர அந்த பென்ஷனும் அந்த உதவித்தொகையே போதும் நம்முடைய இந்த வாழ்க்கைக்கு அப்படின்ற அளவுக்கு கனடாவில் நல்ல திட்டங்கள் இருக்கு. இதையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்தீங்க இன்னைய பேச்சில். நான் கொஞ்சம் தாமதமாக வந்தாலும் கூட இவ்வளவு கருத்துக்கள் செறிவா இருந்தது. இட் இஸ் டோட்டலி என்ன சொல்றது, அடர்த்தியான பேச்சு. இன்னைக்கு நிறைய நல்ல பாடல்கள் பொறுக்கி கொண்டு சொன்னீங்க. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா நீங்கள் கையெழுத்துங்க. வாழ்க வளமுடன் ஐயா. நான் சிறப்பான சிந்தனையோட நான் நேரத்துக்கு வர முடியல, அதால கணக்க மிஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன். இனி யூடியூப்ல தான் கேட்கணும் திருப்பி. ஆனால் வரதராஜன் ஐயா ஓரளவுக்கு நீங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாம் கொஞ்சம் கச்சப் பண்ணி இருக்கிறார். இருந்தாலும் எனக்கு ஒரு கேள்வி வந்தது ஐயா, அந்த அறிஞர்கள் குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்று சொல்லிச்சுன்னா அந்த அறிஞர்களை அடையாளம் காண்றது எப்படி ஐயா? அதுக்கு மகரிஷி இருந்தா ஓகே. ஆனா இப்ப வந்து என்ன நாங்கள் இதுக்காண்டி கனாலம் என்ன வெயிட் காத்திருக்க வேணுமா, இல்லாட்டி அது என்ன மாதிரி அதை அடையாளம் காணலாம் ஐயா? இப்போதைக்கு அறிஞர் எண்ணிக்கை குறைவு தான். ஏன்னா எல்லாரும் வந்து ஒரு உடல் சார்ந்த ஒரு கடமையில தான் இருக்காங்களே தவிர, அறம் சார்ந்த வாழ்க்கை என்பது இன்னும் சமுதாயத்துல தோன்றவில்லைன்னு சொல்லலாம். ஏதோ சில பேர் ஓரளவுக்கு நல்லவங்களா இருக்காங்களே தவிர, அறம் என்ற இலக்கணம் வச்சு பார்க்கிற போது யாரும் விரல் எண்ணக்கூடிய அளவில தான் தேர்வாங்க. மற்றவங்க யாருமே தேர மாட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துல அறிஞர்கள் வளர்க்கின்ற திட்டம் அது இப்போதைக்கு இப்போதைக்கு சொல்ல போனா ரெசிடென்சி ஸ்கூல்ஸ்ல தான் ஓரளவுக்கு சொல்லலாமே தவிர, மற்றபடி சாதாரண குழந்தைகளுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இல்லை. அப்போ இதெல்லாம் மனவளக்கலை அன்பர்கள் பெருகி வாழ்க்கை தத்துவங்கள்லாம் புரிந்து கொண்டு அறம் சார்ந்து வாழக்கூடிய மக்கள் எண்ணிக்கை பெருகி அவர்களே வயது வந்தவர்கள் வயது மூத்தவர்கள் எல்லாம் குழந்தைகளை பொறுப்பெடுத்து அன்பும் கருணையும் அறிவுறுத்தி வாழக்கூடிய வகையிலே வளர்த்து வந்தால் ஒரு நல்லதொரு சமுதாயம் உருவாகலாம். அந்த வகையிலே தமிழ்நாட்டில் சேந்தமங்கலத்திலே நமது பேராசிரியர் குரு ஐயா அவர்கள் ஒரு பள்ளி நடத்தி வருகிறார்கள். சென்ற ஆண்டு நம்முடைய MK தாமோதரன் ஐயா அவர்கள் ஒரு பள்ளி துவங்கி இருக்கிறார்கள். அதே போல் திருப்பூர்ல ஒரு பள்ளி துவங்கி இருக்கிறார்கள். ஸோ இப்படி ஆசிரியர்களை கொண்டு ஓரளவுக்கு அறம் சார்ந்து பள்ளி நடத்திட்டு இருக்காங்க. அதே போல சேலத்துல கூட காசாக்கானூர் பக்கத்துல ஒரு ஏதோ ஒரு ஊர், அங்க ஒரு பள்ளி இதே போல மகர்ஷியுடைய திட்டத்துல நல்ல ஒரு தியாக மனப்பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி பள்ளிகள் அங்கங்கே மகர்ஷியுடைய தத்துவத்தோடு இணைத்து மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கிறாங்க. ஆனா டோட்டலா அங்கே இருந்து ரெசிடென்சியல் ஸ்கூலா நடத்துறாங்க அளவுக்கு இன்னும் அவங்கெல்லாம் ஒரு சில ஸ்கூல்ல இருக்குது. சில ஸ்கூல்ல வந்து ஒரு லிமிட்டடு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க.
மற்ற இடத்துல எல்லாம் வந்து டே ஸ்காலர் தான் வச்சிருக்கிறாங்க. ஸோ இதுல வந்து ஒரு முழுமையான வளர்ப்பு என்பது சொல்ல முடியாது. இருந்தாலும் சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் என்பது போல, மற்ற பள்ளிகளிலே கல்வி பயில்வதை விட இந்த பள்ளிகளிலே கல்வி பயில்கின்ற போது ஓரளவுக்கு ஒழுக்க பழக்கங்களை நல்ல வகையிலே கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது போன்ற கல்வி நிறுவனங்கள் பரவலாக வருகின்ற போது ஓரளவு ஒழுக்கம் சார்ந்த வாழ்க்கை அமையும். இது அப்படியே பெருகி இன்னும் சிறப்புற்று வர வர மனவளக்கலை அன்பர்கள் நல்ல தவத்திலே தத்துவ விளக்கத்திலே தேர்ச்சி பெற்று வர வர ஒரு கட்டத்திலே அது அறிஞர்களே குழந்தைகள் வளர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துவிடும். ஏன்னா அது வந்தா தான் சொத்து என்ற ஒரு ஒரு அம்சம் இருக்காது. இன்னும் சொல்லப்போனா சாமி சொல்லக்கூடிய கருத்து இன்னும் ஸ்ட்ரிக்டா சொல்லப்போனா பிரசவமான உடனே குழந்தைய கொண்டு அங்க சேர்த்துடணும். நம்ம குழந்தை யாருன்னு தாய் தந்தைக்கே தெரியாது. அப்ப யாருக்கு சொத்து சேர்ப்பாங்க? இல்லையா? ஆமாய்யா. நம்முடைய குழந்தை அடையாளம் தெரிஞ்சா தானே சொத்து சேர்ப்பீங்க. அடையாளம் தெரியலன்னு சொன்னா அப்போ இது இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுமா? நம்முடைய அன்பர்களே அதே பிடிம்பாங்க. இல்லையா? நம்முடைய மன்றத்திலேயே அன்பர்கள் அதே பிடிம்பாங்க. ஸோ அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வந்து இன்னும் நம்மிடத்திலே இல்லை. அப்ப சமூகத்தில் எப்படி நம்ம வந்து சொல்ல முடியும்? ஸோ இதெல்லாம் காலத்தின் செயல்பாடுல வருங்கய்யா. மகிழ்ச்சி சொன்ன சில கருத்துக்கள் தீர்க்க தரிசனம். இப்போதைக்கு இல்லை, இப்போதைக்கு சாத்தியம் இல்லாம இருக்கலாம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அது வந்தே தீரும். ஸோ அதெல்லாம் ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட் வரும்போது நிச்சயமாக படிப்படியாக வந்தே தீரும். அரசாங்க சட்டம் போட்டு அப்புறம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்ப்போம். ஹாஸ்பிட்டல் டெலிவரி ஆனவங்க நேரா கொண்டு போய் ரெசிடென்ட் ஸ்கூல்ல போட்டாங்கன்னா இதுதான் சட்டம் சொன்ன பிறகு என்ன பண்ண மக்கள் ஒன்றும் செய்ய முடியாது. சோ ஒரு மனித நேயி மிக்க ஒரு சர்வாதிகாரி வரணும். முட்டாள்தனமான ஜனநாயகத்தை விட மனித நேயமிக்க சர்வாதிகாரம் மிகச் சிறந்தது, மிக அவசியமானது. அந்த ஒரு ஆட்சி முறை வரணும். ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம். இங்க முட்டாள்தனமா ஜனநாயகம், இன்னொரு பக்கம் அறிவற்ற சர்வாதிகாரம். ரெண்டுமே ஆபத்து. மனித நேயமிக்க சர்வாதிகாரம் வேணும். ஏன்னா பல பேர் சேர்த்துனீங்கன்னா நிச்சயமா எந்த ஒன்றையும் செய்ய முடியாது. ஆளாளுக்கு ஒவ்வொரு கருத்து சொல்லி நான் சொல்லதான் சரின்னு வாதம் பண்ணிட்டு இருப்பாங்களே தவிர செயல்படுத்த விட மாட்டாங்க. அப்ப சர்வாதிகாரம் தான் உலக மாற்றத்தை நிகழ்த்தும். அப்படிப்பட்ட சர்வாதிகாரி மனித நேயம் மிக்கவனாக, அறம் சார்ந்தவனாக இருக்கணும். அப்படி ஒரு மாற்றம் வரும்போது உலகத்துல சட்டங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்றப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்துருச்சுன்னா அப்புறம் மக்கள் விரும்பியெல்லாம் ஒண்ணும் வர மக்களுக்கு கட்டாயப்படுத்தி தான் திணிக்க முடியுமே தவிர மக்கள் விரும்பியெல்லாம் அப்போ வரமாட்டாங்க. உண்மையா இப்ப நாங்க எங்கட பிள்ளைகள் கொஞ்சம் வளர்ந்தாச்சு. ஆனா அந்த வளர்ற காலத்துல பட்ட கஷ்டங்கள் வந்து சில வேளை இப்ப பிரைவேட் ஸ்கூல்ன்னு இருக்குது, பப்ளிக் ஸ்கூல்ன்னு இருக்குது. அப்படி அவங்களை அப்படி அனுப்பும் போதையே நாங்க இப்ப சில வேளை வீக்கெண்ட் ரிலீஜியஸ் கிளாஸுக்கு எல்லாம் மாதிரி அனுப்பி அவங்களை எல்லாம் நல்ல குணத்தோட படிப்பிச்சு கொண்டு வரைக்கல கூட அவங்க இங்க வந்து இந்த பப்ளிக் ஸ்கூல்ல இருக்கிற மற்ற பிள்ளைகளோட மிக்ஸ்அப் பண்ணிக்கல இவங்க சரியான அப்பாவிகளாகவும் அடி வாங்கி கொண்டு வராக்களாகவும் இருக்கிறாங்க. ஐயா இப்ப நாங்க கூட சில சந்தர்ப்பங்கள்ல வாய மூடிட்டு பேசாதான் இருக்க வேண்டி இருக்குது. என்னன்னு சொல்லி சொன்னா எனக்கு எங்கட பிள்ளையாதான் கொஞ்சம் பாதிக்கப்படுறாங்க அதனால. ஆனா அவர்கள் ஏதோ நாங்க சொல்லி கொடுத்த கருத்துக்களை கண்டிப்பா கொஞ்சம் வளர்ந்து வரைக்குள்ள கொஞ்சம் தாங்களோட ஒழுங்கா எல்லாம் அந்த இதெல்லாம் செய்து கொண்டு வர்றாங்க. ஆனா அப்படி ஒரு கஷ்டம் இருக்கவே இருக்குது. அதெல்லாம் எப்பது இருவண்டது மகிழ்ச்சியின் அருளாக்குலதான் இருக்குது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேறு யாராவது கேள்விகள்? நாங்கள் நிறைய ஜி ராதா ரவிச்சந்திரன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேளுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்க.
ஐயா உங்களுடைய ஸ்பீச்லாம் நான் நிறைய ஃபாலோ பண்ணிட்டு வருவேன். ஜூம் செஷன்ல வந்ததில்லை, பட் ரெக்கார்ட் பண்ணி போடுவாங்க. வரிசையா இது எல்லாமே குருவின் குரல் எல்லாமே கேட்டிருக்கேன். சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. ஆஹ் ஐயா இப்போ வந்து அந்த குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆசிரியர் கிடைக்கிறதுங்கிறதும் ஒரு குடுப்பினை தான் இல்லைங்களா? அதாவது ஆமா. இப்ப கிராமத்துல ஒரு சில டீச்சர்ஸ் வந்து நல்லா மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்காங்க. அதன் ம் மூலம் வளர்ந்து நிறைய மக்கள் குழந்தைகள் வந்து இப்ப நம்மள மாதிரி கல்வி கிடைக்கலன்னா கூட ம் ஒரு நல்ல ஒரு மனிதனாக இந்த சமுதாயத்துல வராங்க. அப்போ ம் ஆன்மீக கல்வி கிடைக்கலன்னா கூட ஒரு நல்ல வழிகாட்டிங்கிறது கிடைக்கணும் அப்படின்னா அது வந்து அது அந்த வினை பதிவு அது உள்ளுக்குள்ள ஒரு குடுப்பினையா இருக்கணும் இல்லைங்களா? ஆமா ஆமா அது கிடைச்சாதான் அது இருந்ததுன்னா ஈவன் சாதாரண எவ்வளவோ கிராமங்கள்ல பாக்குறோம் நம்ம ஒரு நல்ல சின்சியரா டெடிகேட்டடா தங்களுடைய பணத்தை போட்டு அந்த ஆமா குழந்தைங்க நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்கு ம் உழைக்கிறவங்க எல்லாம் கூட இருக்காங்க. ஆமா அந்த நம்பர் வந்து கம்மியா இருக்கு. ரொம்ப குறைவா இருக்கு, அவ்வளவுதான். ஆஹ் அதே மாதிரி ஐயா இப்ப சொன்னாரு, இப்ப நம்ம வந்து ம் குழந்தைங்களை வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுக்கும்போது சமுதாயத்துல போகும்போது அவங்களால அதை ஃபேஸ் பண்ண முடியலன்னு. அப்ப ஆமா அதுக்கு வந்து அந்த மனோதிடத்தை அந்த உண்மைய வந்து நம்ம உண்மையோட தான் நான் இருப்பேன் அப்படிங்கிறதுக்கு அந்த சின்ன வயசுல இருந்தே அவர்களுக்கு வந்து நம்ம அந்த ஆமா. மனோதிடத்தை அதாவது கொடுக்கணும். பொருள் சார்ந்த வாழ்க்கையை விட ஒழுக்கம் சார்ந்த வாழ்க்கை முக்கியத்துவம் தரணும் அப்படின்ற எண்ணம் வந்துருச்சுன்னா இந்த இதுல கவர்ச்சிகள் எல்லாம் சேர்க்க மாட்டாங்க. அது அது செல்போன் எப்படி அந்த குழந்தைங்களுக்கு கொண்டு வருதுங்க? அதாவது கடவுள் நம்பிக்கைங்கிறத விட இறைநிலை அப்படிங்கிறது சயின்டிபிக்கா நம்மளோடயே இணைஞ்சிருக்கு. அந்த ஆற்றலோட நம்ம ஒன்றுபடுத்திட்டோம்னா நமக்கு எல்லா விதமான சக்தியும் கிடைக்கும். ம் அந்த ஒரு உணர்வை எப்படி அந்த குழந்தைங்களுக்கு கொண்டு வருது? அதாவது செயல் விளைவு தத்துவத்தை தான் எடுக்கணும். ஏன்னா நேரடியாக கடவுளை பத்தி நம்ம குழந்தைகள்கிட்டயோ பெரியவங்ககிட்டயும் பேச முடியாது. இப்போ எடுத்த உடனே நம்ம எதை பத்தி சொல்ல அவங்கள கிரியேட் ஒரு ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நினைக்கிற ஒண்ணு நடக்கிறது இல்லை. கரெக்ட். நம்ம விரும்பாத துன்பங்கள் வந்து சேர்ந்துருது. நம்ம விரும்புகின்ற பல விஷயங்கள் நடக்கிறது இல்லை. கரெக்ட். அப்ப காரணம் என்ன அப்படின்னு வினை பதிவு, நம்ம கொண்டு வந்த கர்ம பலன். இது பரவாயில்ல, எல்லார்கிட்டையும் அந்த கர்மா தீர ஓரளவுக்கு எல்லாரும் கேள்விப்பட்டிருக்காங்க. கரெக்ட். அது வந்து 7 தலைமுறைக்கு போகும் அப்படின்றதையும் வலியுறுத்தி சொல்லணும். அப்ப இதெல்லாம் யார் ஈர்த்து சுருக்கி நுண்மையாக்கி இருப்பாக்கி காலத்துல மலர்த்தி அதுக்கு தகுந்த இன்ப துன்பங்கள் யார் கொடுக்குறாங்க? அந்த மேனேஜ்மெண்ட் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றது யார்? அவனுக்கு பேர் தான் கடவுள். அப்ப அந்த கடவுளை வந்து நம்ம ஏன் உருவத்தில் வச்சிருக்கிறோம் அப்படின்னா, அந்த கடவுளை அறிவதற்கான வழிதான் உருவத்தை கொஞ்ச நாளைக்கு பழக்கப்படுத்தி மனசை வந்து கான்சன்ட்ரேஷன் டெவலப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தவமுறை தியானங்கள் எல்லாம் பயிற்சி பண்ணினா தான் அந்த அரூபமாக தெய்வத்தை உணரலாம். அப்போ ஆலய வழிபாடும் அவசியம், ஆத்ம தரிசனமும் அவசியம். அப்ப கோவிலை எப்படி பயன்படுத்திக் கொள்வது அப்படின்றது அந்த இடத்துல சொல்லணும். இப்போ என்ன சொல்றாங்க, இது தெய்வம் இல்லைன்னு டிக்ளேர் கொடுக்கறது ஒரு கூட்டம் இருக்கு. கடவுளை கற்பித்த முட்டாள் அப்படின்ட்டு. அப்ப கடவுள் எது நீ சொன்னியா? அது அப்ப சொன்னதான் தெளிவாகும். அப்போ கடவுளை கற்பித்த முட்டாள் அப்படி சொன்னா இல்லைன்னு சொன்னா மட்டும் அறிவாளின்னு அர்த்தமா? கடவுள் உண்டு என்று நம்புவதற்கும் இல்லை என்று மறுப்பதற்கும் கிளிப்பிள்ளை அறிவு இருந்தா போதும். கிளிப்பிள்ளை என்ன பண்ணும்? நாம சொன்னது திருப்பி சொல்லும். அந்த அறிவு இருந்தா போதும். ஆனா கடவுள் என்றால் என்ன என்று விளக்குவதற்கும் இல்லை என்றால் எந்த விதத்துல இல்லை என்று விளக்குவதற்கும் ஆழ்ந்த தத்துவ ஞானமும் தவம் செய்து அனுபவம் இருக்கணும். அவங்க தான் அதை விலைக்கு சொல்ல முடியும். ஸோ அதை அதை வந்து எப்படி நீங்க புரியாதவங்களுக்கு சொல்ல முடியும்? அப்போ கர்மயோகத்தை அதை அந்த செயல்விளை தத்துவத்தின் மூலமாகத்தான் விளக்கணும். ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்சது இன்ப துன்பங்கள் தான். யாராக இருந்தாலும் பிரகலாதன் வந்து அந்த சின்ன வயசுல பிரகலாதனுக்கு அவ்வளவு துன்பம் கொடுத்த போது கூட எனக்கு அந்த கடவுள் துணை இருப்பான்னு சொல்லி அந்த உறுதியோட அந்த குழந்தை நின்ன மாதிரி நம்மளால அந்த குழந்தைகளை அப்ப கருவில இருந்தே அந்த மாதிரி ஒரு இது யோசனை பண்ணி தான் நம்ம வந்து அந்த மன உறுதி அந்த ஒரு நிக்கக்கூடிய அந்த ஒரு இது அதை கொண்டு வர முடியுமா?
அது வந்து இல்லையா? ஏன்னா அந்த குழந்தை 7 பருவத்துல அந்த தலைமுறைகளில் வினைப்பதிவு இருந்தா மட்டும்தான் முடியும். வினைப்பதிவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா சுத்தப்படுத்திக்கிட்டே வந்து அறம் சார்ந்து மட்டுமே வாழ்ந்து கொண்டே வந்தால் 8வது தலைமுறை குழந்தை பிரகலாத மாதிரி இருக்கும். இல்ல அந்த அளவுக்கு இருக்க வேண்டாம். பட் ஒரு சமுதாயத்துல நம்மள ஃபேஸ் அது பண்ணக்கூடிய இருக்கே அளவுக்கு அந்த அது துணிவு, இருக்கேம்மா. மன உறுதி. அது இருக்கே. இப்போ நம்ம குழந்தைகள் எல்லாம் எப்படி இருக்காங்க பாருங்களேன். கரெக்ட். அதாவது இல்லையா? முடிஞ்ச இடத்துல நிறுத்துறது, முடியாத இடத்துல விலகிக்கிறது. ஆமா. தேவையில்லாம மோதி கஷ்டப்படக்கூடாது. மோத முடியாது. ஏன்னா எனக்கு ஜனத்தொகை அந்த பக்கம் தான் அதிகமா இருக்கு. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். விலகி நிக்கவும் தெரியணும். அதே விலகித்தான் சமயம் நிக்கிறது நம்மளோட வேற வழி கிடையாது. ஏன்னா பிரின்சிபல்ஸ்ல இருந்து இன்னைக்கு வந்து விலகாம இருக்கவும் தெரியணும் இல்லையா? ஆமா. நான் போய் உலகத்தை சீர்திருத்த போறேன்னு போக முடியுமா? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். முடிச்சு வச்சிருவாங்க, அவ்வளவுதான். ஒரே நாள் முடிச்சு வச்சிருவாங்க. ஓகேங்க. அதான் வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா. நாங்கள் வேறு கேள்விகள் இல்லையா? நாங்கள் இத்துடன் நிறைய செய்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன். இரவு நேரம் ஆயிடுச்சு. இதுவரை நேரமும் குருவின்குரல் வகுப்பு 85 இந்த சிறந்த வகுப்பை எமக்கு தந்த முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நன்றி தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவரது அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு